இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தில் அடியெடுத்து வைத்துள்ள உங்கள் அனைவரையும் இன்றைய நற்செய்தி சிந்தனை வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எசாயா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் இயேசுவின் வருகையை பற்றியும் அவர் ஆற்ற உள்ள வல்ல செயல்களை பற்றியும் முன்னறிவிக்கிறார். மேலும் இன்று நம் தாய் திரு அவையானது புனித சவேரியாரின் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்திய நாட்டின் பாதுகாவலரும் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலருமாகிய புனித சவேரியார் கடவுளின் அன்பை எல்லோரிடமும் பரப்பியவர். தனது வாழ்வை இயேசுவின் நற்செய்திக்காக முழுமையாக அர்ப்பணித்து பல்வேறு நாடுகளிலும் மக்கள் மத்தியில் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தியவர். தூய பவுலடியார் கூறுவது போல, நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று வாழ்ந்தவர். ஆண்டவரின் வார்த்தைக்கு இணங்க படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றியவர். தனி ஒரு மனிதரால் இயேசு கிறிஸ்துவை இந்த அளவிற்கு அறிவிக்க முடியும் எனில் நம்மாலும் நற்செய்தியை அறிவிக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. மொழி புரியாத மக்களிடத்தில் அவர்களின் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலும் கூட அவர்களோடு ஒன்றித்து மொழிகளை கற்று அவர்களுடைய கலாச்சாரத்தை தன்னுடையதாக்கி வாழ்ந்து நற்செய்தியை அறிவித்தவர். இதற்கு மிக சிறந்த மன வலிமை தேவைப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் பேய்களை ஓட்டுபவர் இயேசுவின் பெயரால் புனித சவேரியார் பேய்களையும் ஓட்டுகிறார். புதிய மொழிகளை பேசுபவர் புதிய மொழிகளையும் கற்று நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். பாம்புகளையும் தம் கையால் பிடிப்பவர். எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கும், எத்தனையோ எதிர்ப்புகள் வந்திருக்கும், அவைகள் தடையாய் இருந்ததில்லை. ஏனென்றால் நான் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவன். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரானால் ஆனால் வரும் பயன் என்ன என்ற வார்த்தையினால் நான் தொடப்பட்டிருக்கிறேன், ஆன்மா எவ்வளவு முக்கியம் என்று உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தையால் தன்னை தேற்றி கொண்டவர் நம் புனிதர். எனவேதான் எந்த தீங்கும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு வலிமை கொண்டு வாழ்ந்தவர். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய புனித நாளில் புனித சவேரியாரின் ஆவியின் ஆற்றலை நாமும் பெற்று நாமும் நம் வாழ்க்கையில் நற்செய்தி அறிவிப்பின் சாட்சிகளாக விளங்குவோம். புகழுக்குள் பொக்கிஷமாவதை விட இன்றைய பொழுதுக்குள் ஒரு புண்ணியம் செய்திடுவோம். ஆமேன்.